நான் மயங்கின மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். பார்த்தா என் ஒய்ஃப் நிஜமாக மயங்கிட்டு இருக்கா. அது தெரியாமல் நான் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆச்சுன்னு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. நீ ரைடில் நல்லா போனியா? நிறைய கேமா? நீ என்னென்ன பண்ணன்னு சொல்லு. ஸ்விம்மிங் பூல்ல விளாட்னல்ல, தண்ணியில் விளாட்னல்ல சொல்லு. அப்புறம் அது வேற பண்ணியா? சூப்பர். எப்படி ஜாலியாக இருந்துச்சா? இந்த சண்டேவை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆளாளுக்கு கலர் கலராக கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நாங்கள் வந்த இடம் தான் விஜிபி யூனிவர்சல் கிங்டம். உமன்ஸ் டே, அதுவுமா உமன்ஸ் எல்லாம் எங்கேயாச்சும் போகணுன்னு ஆசைப்பட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் விஜிபிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நாங்கள் விஜிபி வந்துட்டோம். நான் இந்த விஜிபி யூனிவர்சல் கிங்டம்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நான் குயின்ஸ்லாண்ட் போயிருக்கேன், பட் இதுக்கு நான் வந்ததில்லை. வெளியே பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி, பட் உள்ளே வரைக்கும் வந்து பார்த்ததே இல்லை. பட் க்ரௌடுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இதுக்கு சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 850 per person வாங்குறாங்க. உமன்ஸ் டே ஸ்பெஷலாக உமன்ஸ்க்கு மட்டும் ஒரு 20% ஆஃபர் போட்டிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா 11:30 இருக்கும். சாஷா உள்ளே வந்ததும் ரொம்பவே குஷி ஆகிட்டா. பாட்டுக்கு ஓடி ஓடி போயிடா, பிடிக்கவே முடியல. நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை வாட்டி வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்படி ஒரு இடமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் உமன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஒரு சேர் வச்சுருந்தாங்க. எல்லா உமன்ஸ் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் நேராக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அடிக்கிற வெயிலில் நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கள். ரைட்ஸ் எல்லாம் எதுவும் ரொம்ப பயங்கரமான இல்லை, நார்மலாக இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணோம், நல்லா ஓகே. ஷாய்ஷாக்காக இந்த கப் அண்ட் சாசர் கேமில் தான் நாங்கள் போனோம். நல்லா தான் இருந்துச்சு. சென்டரில் இருக்க அந்த வீலை பிடிச்சி சுற்றினா நம்ம உட்காந்துருக்க கப் அண்ட் சாசர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுற்ற ஆரம்பிச்சிச்சு. எனக்கே தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸ்டாப் பண்ணிட்டோம். அது சூப்பராக இருந்துச்சா? கீழே வச்சு சுற்றுறது ஜாலியாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அது? நீ என்ஜாய் பண்ணியா? ஓகே. இந்த வியூ நல்லா இருந்துச்சு, அதால் கட் பண்ணேன். அந்த ஜெயின்ட் வீல் சுற்றுறதை பார்க்க ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. சாஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த குட்டி யானையை பார்த்துக்கும் அது ரியல் யானை மாதிரி போய் கொஞ்சம் போயிட்டாவ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரொம்பவே ஒஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்குது, அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ண முடியல அவங்களால. அது ஃபுட் கோர்ட் கொஞ்சம் கூட ஆர்கனைஸ்டாகவே இல்லை. ஏன்னா வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு லைனாக அரேஞ்ச் பண்ணி விடாமல் கண்ணாப்பின்னு அவங்க பாட்டுக்கு போய் அடிச்சுட்டு சண்டை போட்டு வாங்கிக்கிறாங்க. சிக்கன்லாம் நல்லாவே இல்லை, வாங்கின காசுக்கு கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லை. சிக்கன் சாப்பிடும் போதே கெட்டு போன ஸ்மெல்லு வந்துச்சு. இது சாப்பிட்டதுக்கப்புறம் என் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக ஒரு மாதிரி இருந்தாவ. சாப்பாடு நல்லாவே இல்லை. வரும்போது சாப்பாடு எடுத்துருந்துருங்க எல்லாரும். சொல்கிறேன். இங்கே வாட்டர் ரைட்ஸும் நல்லா இருக்குது, பட் நாங்கள் ப்ரிப்பேர்டாக வரல, ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. சாஷா மட்டும் கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங் பூலில் விளையாட வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த போட் ஸ்விங் கேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் ஒய்ஃப்க்கு தான் கொஞ்சம் பயந்துட்டாப்புல இருக்குது. சாஷாவுக்கு நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, சின்ன சின்னதாக நிறைய கார்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. சாஷா கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணான். ஜாலியாக இருக்கு. அவங்க பண்றது தெரியுதுப்பா. இந்த ஜெட் ஓட்டுற மாதிரி கேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு ஹைட்ராலிக் பட்டன் வச்சுருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃப்ளைட் அப்படியே மேலே போகுது, திரும்ப கீழே இறங்குது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கண்ட்ரோல்ஸ்லாம். உருண்டு புரண்டு அப்படியே நஞ்சிடும். ஹாய் சொல்லு. அதுவும் அங்கே ஸ்ரீலங்கா தெரியுது பாருங்க. வாடி நாங்கெல்லாம் கிரிட்டிக்ஸ்.
இந்த கேமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இது சுற்றுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ரோலர் கோஸ்டர் பிடிக்காது. பட் நான் இதில் ஏறினதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஐயோ தெரியாமல் ஏறிட்டேன் போல இருக்குன்னு. ஏன்னா அது போகும்போதே கடை அங்கங்கே சவுண்ட் கேட்குது. கல்டு விழுந்துருமோன்ற மாதிரி இருக்குது. தூள் பிடிச்சிக்கிறது எல்லாமே. ஐயோ தெரியாமல் ஏறிட்டு கண்ணை முடிக்க வச்சு இல்லை பயமா எனக்கே பயமாச்சு லைட்டாக. இப்போலாம் எங்கே மியூசிக் கேட்டாலும் சாஷா உடனே ஆட ஆரம்பிச்சிட்றா. ரைட்ஸ் போக முடியல, டயர்டாக இருக்குது. ஸோ நாங்கள் கிளம்புறோம். சொல்லு பாய். ப்ரெஸ் பண்ணுறோம். எல்லாம் நீங்கள் வெனிஸில் பார்க்கும்போது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஊதி பண்ணியிருப்பாங்க. கொக்கோலா பாட்டில், பீக்கர்ஸ் அது மாதிரி. இதுக்கு நிஜ பேர் வந்து கிளாஸ் ப்ளோயிங். பக்கத்தில் வச்சுருக்கோம் ஆக்டால்பி சென்டர். இப்போ நான் வந்து ஒரு குட்டி கிளாஸ் செய்கிறாங்க. ஃபைனலாக முடிச்சிருக்கான். வெளியே கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் கிளாஸ் வச்சு லைவாக வந்து ஸ்டாச்சுஸ்லாம் செஞ்சு காட்டிகிட்டு இருந்தார். நாங்கள் ஜஸ்ட் ஒரு லக்கி கணேஷா மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸோட நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.